Hi guys and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். So market has did crash தாங்க சொல்ல முடியும். Almost 95k பாத்தீங்கன்னா பிட்காயின் டிராப் ஆயிருக்கு and crypto market $2 billion வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேல வந்து இன்னைக்கு லிக்விடேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்லி ஆகணும். என்ன ரீசன் ப்ரோ பின்னாடி வாட் ஹஸ் ஹேப்பன் பிஹைண்ட்? யாராவது பேன் பண்ணிட்டாங்களா இல்ல ஏதாவது மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் நடந்திருக்கு. நம்ம இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப்பை ஹீரோ மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பிட்காயின் கவர்மெண்ட் சடன் பண்ணுறாரு, பயங்கரமாக வந்து கொண்டு வராரு, கண்டிப்பாக ஒரு கிரிப்டோவே வந்து ஒரு ரெவல்யூஷனரைஸ் ஆக்கிடுவார் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வின் பண்ண அன்னைக்கு மட்டும்தான் வந்து கடைசியில் வந்து பிட்காயினும் கிரிப்டோ மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கு. அதுக்கப்புறமேட்டு எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் இந்த பிரசிடென்ஷியல் டைமில் நல்லா அப்பாச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அதுக்கப்புறம் அவர் இம்போஸ் பண்ண விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போவுமே அதே தான். ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் அப்படின்ற மாதிரியான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, இது வந்து இம்போஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஆர் தீஸ் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குளோபல் டேரிஃப், அது ஒரு குளோபல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரீஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணுது. ஸோ அதனால மேஜர் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் நம்மளுக்கு ஜெர்மனி போல நிறைய கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிரிப்டோவில் தான் பார்க்குறோம். மற்றபடி வேறு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய அடி வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வாங்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் ஒரு டிப் ஆச்சு. ஏன்? அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து டாக்ஸஸ் வந்து மெக்சிகோ, கனடா அண்ட் சைனாவுக்கு வந்து இம்போஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. பட் ரீசன்ட் டேஸில் அது வந்து கொஞ்சம் பூம் மார்க்கெட் கொஞ்சம் அப்பாச்சு. பிகாஸ் 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ஆகிடும் அப்படின்னு சொன்னப்போ மார்க்கெட் கொஞ்சம் அப்பாச்சு. அண்ட் இப்போ அகெயின் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் அப்படின்ற காலம் கொண்டு வந்ததுனால மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. நெகட்டிவாக கண்டிப்பாக வந்து கிரிப்டோ வந்து அஃபெக்ட் பண்ணணும். ப்ரோ இது டேரெக்டாக இவர் கிரிப்டோ பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சில பேர் யோசிக்கலாம். டேரெக்டாக கிரிப்டோ பற்றி சொல்லலை ப்ரோ, அவர் வந்து ஜென்ரலாக டேக்ஸ் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து நம்ம கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீயாக பார்க்கணும். நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு டேரெக்டாகவும் வச்சுருக்காங்க, இன்டெரக்டாக வச்சுருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸில் இருக்க பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இன்டெரக்டாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே அந்த டேரிஃப்ஸ் அண்ட் பாசஸ் வரும்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு அன்சர்டனிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்திருக்கு. அந்த அன்சர்டனிட்டியால தான் வந்து இப்போ இந்த மார்க்கெட் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். 2-3 days மேபி வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். அதுக்குள்ள சம்வே ஆர் தி அதர் ஏதாவது ஒரு கம்பேக் நியூஸ் வந்து நம்மளுக்கு வரணும். எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். பட் ஆஸ் ஆஃப் நவ் வி டோன்ட் ஹேவ் எனிதிங் நம்மளுக்கு டவுன் த லைன் ஒரு டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் விசிபிளாக தெரியல. அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு எதுவும் விசிபிளாக தெரியல. யாராவது அவங்க ஸ்பீச் கொடுப்பாங்களா ரெகார்டிங் கிரிப்டோ, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிரிப்டோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு டவுன் த வே பார்த்துமே இல்லை. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த டவுன் வே பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ். ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் வந்து உண்மை. ஸோ தட் இஸ் நியூஸ் ஷேர் வித் யூ கைஸ் டுடே. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, அதை நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் டு கர்மா கிரிப்டோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு follow more interesting news regarding cryptocurrency. Thank you.